அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டுல பாஜக வந்துட்டு இரட்டை இலக்கங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? வெற்றி பெற்றாதானே தெரியும். அதிமுக இன்றைக்கு பலவீனப்பட்டு இருக்கிறது, அந்த இடத்துக்கு நாம வந்துருவோம் 2வது இடத்துக்கு அப்படின்னு அவர்கள் கற்பனையாக ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுடைய முதுகிலே சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். டிடிவி போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்களிடத்திலே முதுகிலே சவாரி செய்து கொண்டு, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு அரோகரான்னு போட்டுட்டு எட்ட போறாங்களோ அன்னைக்குதான் அதை பத்தி தெரிய போகுது. அவர்கள் தனித்து நின்று அவர்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கட்டும். இன்னும் நோட்டாவுக்கு கீழே இருக்காங்களா, நோட்டா கூட போட்டி போடுறாங்களா, இல்ல நோட்டாவுக்கு மேல வராங்கன்றது அப்பதான் தெரியும். அவருடைய செல்வாக்கு, பிஜேபியுடைய செல்வாக்கு, RSS இந்து முன்னணி, சன்பரிவார் கூட்டம் ஒருபோதும் தமிழகத்தில் காலூன்ற முடியாது, தனித்து நின்று வெற்றி பெற முடியாது. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சும்மா பிம்பமாக ஒரு இடத்துல தமிழிசை காட்டப்பட்டார், அப்புறம் எல்முருகன் காட்டப்பட்டார், இன்றைக்கு நம்ம IPS அவர்கள் காட்டப்படுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பிம்பமாகத்தான் இருக்குமே ஒழிய இதெல்லாம் நினைத்து இருக்குமான்னு கேட்டா நினைக்காது. அவருடைய எண்ணம், அவருடைய கற்பனை ஓட்டம், நம்ம 2 இலக்கத்துல ஜெயிச்சிருவோம், 3 இலக்கத்துல ஜெயிச்சிருவோம்னு சொல்றதுன்னா காலம் முடிவு செய்யும், தமிழர்கள் முடிவு செய்வார்கள். இந்த மண்ணுக்கானவர்கள் யார், இந்த மக்களுக்கானவர்கள் யார் என்பதை மக்கள் பாடம் கட்டுவார்கள், கருத்து சொல்லுவார்கள். வாக்குகள் மூலமாக 4ஆம் தேதி சந்திக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும் அண்ணாமலை உண்மையிலே பவர்ஃபுல் மேனா இல்ல ஜோக்கரா. கோயம்புத்தூர், மத்திய சென்னை பகுதிகளில் 1 லட்சம் பாஜக அதோட வாக்குகள் பறிபோயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு பாஜகவினர் வந்து வைக்கிறாங்க. காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி தொகுதியில அந்த வாக்கு எண்ணிக்கை, இந்த வாக்கு பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற அந்த அறை வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அறையை கண்காணிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த 160 கேமராக்களும் ஒரே நேரத்துல அதாவது வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம் கேட்டா தொழில்நுட்ப கோளாறு காரணம்னு சொல்றாங்க. இந்த போக்கெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொன்னா மத்திய தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு, யாருடைய வாக்கு மிஸ் ஆயிருந்தாலும். மத்திய அரசை ஆளக்கூடியவர்களே அந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள்? மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார், தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள்னா தேர்தல் ஆணையம் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. வாக்கு தவறுதலா போயிடுச்சு, 50,000 வாக்குங்க இல்லை, 1 லட்சம் வாக்குங்க இல்லைன்னு சொன்னா உண்மையா பொய்யா என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தான் தெரியும். அந்த தேர்தல் ஆணையம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. கண்காணிப்பு கேமரா வேலை செய்யவில்லை என்கிற செய்தி நாடு முழுவதும் வருது, அதையும் நம்ம தான் பார்க்கிறோம். பிஜேபியுடைய சித்து விளையாட்டில் மோடி மஸ்தான் விளையாட்டுகளில் ஒன்றாக கூட இருக்கக்கூடும். அது தமிழ் சமூகத்திடம் எடுபடாது, தமிழர்களிடத்திலே எடுபடாது. இந்த மண்ணில் அவருடைய சித்து வேலை ஒரு காலத்திலும் எடுபடாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த சிசிடிவி கேமராக்கள் வந்து நீலகிரி தொகுதிக்கு வந்து டிசானதுக்கான வந்து ஓவர் ஹீட்டிங் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதனால தொழில்நுட்ப கோளாறுலாம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குப்பெட்டி வைக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணைய வழிகாட்டிலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கோளாறு ஏற்படுதுனாக்க, ஓவர் ஹீட்டிங் ஆகுதுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா கண்காணிக்கிறதுக்காக ஒரு தானியங்கு கருவி கூட அங்க இருக்கும். அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி எப்படி ஏற்படுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லைங்களா? அரச குற்றம் சொல்றதா இல்ல தொழில்நுட்ப கோளாறை குற்றம் சொல்லுவதா என்பதாகத்தான் பார்க்கணும். ஏன்னா உண்மையிலேயே தொழில்நுட்ப கோளாறு என்கிற பொழுது எல்லா இடங்களிலுமே அது நடந்திருக்கிறது. இந்த ஒரு பிரச்சனையில மட்டும்தான்லாம் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த அறையிலே கூட சிசிடிவி கேமரா வேலை செய்யல. அது மாதிரி சிசிடிவி கேமரா இங்கன்னு கிடையாது, கொடநாட்டு எஸ்டேட்லயே வேலை செய்யல. அதனால நீங்க சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆகுறதுனால இப்ப தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய குழப்பங்கள் உருவாகுது இல்லைங்க. நீங்க தமிழ்நாட்டு அரசியல கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னால், சிசிடிவி கேமரா வேலை செய்யல என்று சொன்னால் சந்தேகத்திற்குள்ளாகக்கூடிய ஒரு தகவல் தான். அதுவும் குறிப்பா அவர்கள் போட்டியிடக்கூடிய அதுல ஒரு மாநில தலைவர் சம்பந்தப்படக்கூடிய இடங்கள். அதுதான் சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் ஆனாக்கா சங்கிகளுக்கு ஒரு சாதகமான சூழல் உருவாது இல்லைங்களா? அப்படி அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்படுத்த துடிக்கிறார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அதிகாரப்பூர்வமா தெரியாம சமூக வலைத்தளங்கள்ல நம்ம குருட்டு மணிக்கு பேசிட முடியாது. ஆனால் அவருடைய சித்து விளையாட்டு இங்கு நடக்காது என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவர்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் பழி சொல்லலாம், அவர்களே தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லலாம், இல்ல தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லுகிற போக்கில அவர்களே கூட இந்த சிசிடிவி கேமரா போன்ற நிகழ்வுகளிலே ஈடுபட்டிருக்கலாம். இல்லை எப்படி இருந்தாலும் கூட தமிழக மண்ணில் ஒருபோதும்
RSS கால் ஊன்ற முடியாது என்கிற உறுதியான நிலைப்பாட்டில் மக்கள் இருக்கிறார்கள். அதை 4ஆம் தேதி வெளிப்படுத்துவார்.